வணக்கம். நான் உங்கள் அட்டகேஷன் சரி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இப்போ குறைய போயிட்டு இருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டு இந்த 18% இருக்கிறதெல்லாம் ஆக்சுவலி 28% இருக்க சிமெண்ட்லாம் 18% ஆகும். அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற சலூனு, ஸ்பா, சரிங்களா, இந்த அழகு நிலையம், யார் லேடிஸ்க்கு போகிற ஸ்பா, சலூனு, இதெல்லாம் 18% இருக்கு. இப்போ 5% ஜிஎஸ்டி கொண்டு வர பண்ணிருக்காங்க. சாப்பாடு பொருள் பிளஸ் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் 12% இருந்து 5% குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதாவது குறைக்கன்னு சொல்ல, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க, ஆலோசனைப்பட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அழகு சார்ந்த பொருட்கள், நம்ம மேக்கப் கிட்ஸு, மேக்கப்போட சாமானுங்க, அவங்க கடையில் வாங்குறது, அவங்க விலைக்கு வாங்குறது, இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பாவில் விற்கிற ஐட்டம்ஸு, மேக்கப் கிட்ஸு, ஃபேஷியல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஏன்னா மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது, அதனால ரொம்ப குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இது குறைஞ்சுன்னா எக்காரணத்தை கொண்டும் விலைவாசி குறையாதுங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி போகுது, அப்படி குறையுன்னு இருக்காங்க. ஏன்னா ஜாஸ்தி யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் ஆகட்டும், பெட்ரோல் டீசல் ஆகட்டும், இதுவே குறைக்கல. ஆக்சுவலி விலையை குறைக்கிறேன்னாங்க, அதே குறைக்கல. இப்போ என்ன ஊருக்கு மகாராஷ்டிராவில் ஒரு ரேட்டு, கர்நாடகாவில் ஒரு ரேட்டு, தமிழ்நாட்டில் ஒரு ரேட்டு இப்படி இருக்கு. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் கம்மி இருந்துச்சுக்க, சரிங்களா, கர்நாடகா கம்மி இருந்துச்சு. தமிழ்நாடு காட்டிலும் கர்நாடகாவில் ஆக்சுவலி அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு 75 ரூபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ்கிட்ட. அந்த டயத்தில் 50 ரூபா இருந்துச்சு கர்நாடகாவில். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் 100 ரூபா இருக்குன்னா கர்நாடகாவில் 102 ரூபா இருக்கு. ஆனால் குவாலிட்டி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மற்ற ஸ்டேட்டுங்களில் பக்காங்க, கலப்படம் இல்லாத கிடைக்குது. தமிழ்நாட்டில் குவாலிட்டி இருக்குங்க, கலப்படம் பண்ணுறதுனால கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு ஆளுங்க தண்ணியை கலந்து வைக்கிறாங்க, பாம் ஆயில், எது கலக்கணும், எது லாபம் இருக்கோ எல்லாத்தையும் கலக்கிறாங்க. பாம் ஆயில் கூட கலக்கிறது இல்லைங்க, ரொம்ப கம்மி. கிரோசின், தண்ணி, இது மாதிரி கலந்து அவங்களோட லாபத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போ கூட சென்னையில் முந்தானத்து வண்டி போட்டு 2 கிலோமீட்டருக்கு போக நின்றுச்சு. ஒரு கேரேஜில் போய் எடுத்தா கேனில் பிடிக்கிறாங்க, 1 லிட்டர் 2 லிட்டர் கேன் தண்ணி பிடிக்கிறாங்க பெட்ரோல், சரிங்களா. ஆக்சுவலி வாபஸ் எடுக்கிறாங்க வண்டி 2 லிட்டரில் 1/4 லிட்டர் 300 ml தாங்க இருக்கு பெட்ரோல். மிச்சம் முக்கால்வாசி 1.25 லிட்டர் 1.5 லிட்டர் கிட்ட தண்ணி தாங்க. அது கிளீனாக மேலே வந்துடுது, தண்ணியெல்லாம், பெட்ரோல்லாம் கீழே போயிடுது. பார்த்துக்கோங்க என்னதான் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் அநியாயங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லாபம் ஒரு ஆள் சம்பாதிக்கிறது மட்டும் பார்க்குறீங்கன்னா, மிச்சாளுங்கெல்லாம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. இந்த ஜிஎஸ்டி குறைக்கிறது எல்லா பொருளுக்குங்க, சில பொருள் மட்டும்தான். என்னென்ன அப்லோட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.